இருக்கு. அந்த யானை பொம்மை அதை ஒரு குழந்தை கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். அந்த குழந்தை என்ன நினைக்கும் தெரியுமா? இது மரத்துல செஞ்ச யானைன்னு நினைக்காது, யானைன்னு நினைக்கும். ஆனா நம்ம கிட்ட கொடுத்தா நாம என்ன செய்வோம்? அதுல யானையை பார்க்க மாட்டோம், மரத்தை தான் முதல்ல பார்ப்போம். மரம் யானை வடிவத்தில் செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு முதல்ல நமக்கு அந்த மரமா தான் தெரியுமே தவிர அது தெரியாது. ஆனால் இந்த உண்மை அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை என்ன நினைக்கும்? யானடா அப்படின்னு நினைக்கும், அதுக்கு மரம் தெரியாது. அதே போல நல்ல ஞானியர்கள் இருக்கார்கள் அல்லவா, அவர்கள் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கடவுளாகத்தான் தெரிவார்கள். ஏன்னா அவர்களுடைய படைப்பு அத்தனை பேரும் இறைவனுடைய படைப்பு, இறைவனுடைய அம்சம் எல்லோருக்குள்ளேயும் இருக்கு. ஒவ்வொருத்தரும் இறைவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல் போலதான் நாம. அதனால் அவர்கள் இந்த உலகத்தவரை, இந்த உலகத்தை இறைவனாகத்தான் பார்ப்பார்கள். அவர்களை பொறுத்த மட்டும் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அவர்களுடைய கண்ணை மறைச்சிடும். பரத்தில் மறைந்தது அவர்களை பொறுத்த மட்டும் இந்த பரத்துக்குள்ள இந்த அஞ்ஞானம் இருக்கே, அது மறைஞ்சு போய் இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது, இறைவன் தான் தெரிவானே தவிர தனித்த ஒரு மனிதனாக, தனித்த ஒரு ஆணாக, தனித்த ஒரு பெண்ணாக, தனித்த ஒரு ஊராக, தனித்த ஒன்றாக அவர்கள் பார்க்க மாட்டார்கள். பார்க்க தெரிந்தவன் தான் ஞானி. யார் ஞானி அப்படிங்கிற கேள்விக்கு தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 4 வரி பாட்டு பதில். இறைவன் ஈசனால இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரு பாட்டு பாடுறார். என்ன தெரியுமா? ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடாயினும் ஆசை அருமின். ஏன்னா அதன் வழியா தாண்டா எல்லாம் உள்ள நுழையிறது. நான் சொன்ன துறவிக்கு கூட ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னேன், அதை கூட விட்டுணும். ஒருபடி மேல போறார். இந்த துறவியோட விருப்பம் என்ன? இறைவனுடைய திருவடியை அடையிறது. அதை கூட விட்டுரு. ஏன்னா உன்னை படைச்சவனுக்கு உனக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு தெரியாதா? நீ நம்ம முயற்சி செய்தாதான் அவனை அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப அது கூட அஞ்ஞானம். அதையும் விட்டுணும். இந்த ஆசையருமின் பாட்டு இருக்கே, இதை வச்சு ஒருத்தர் தீசிஸ் பண்ணியிருக்கார். 2 வரி பாட்டு, 2 மணி நேரம் பல கிளை கதைகளோடு பேசிண்டே போலாம். என்ன இந்த மாதிரி 3000 பாடல், இந்த 3000 பாடல்களுக்குள்ள பிறப்பு குறித்து, எந்த குழந்தை எப்படி பிறக்கும் என்பது குறித்து, எந்த பாவம் என்ன செய்யும் என்பது குறித்து, இறைவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து, இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து சகல சப்ஜெக்டையும் சல்லி சல்லியா அலசி ஆய்ந்து தன்னுடைய ஞானத்தினாலே உள்வாங்கி இந்த மனித சமூகம், வருங்கால மனித சமூகம் ஓய்வு பெறணும். 1,00,000 பேருக்கு சொல்றேன், ஒருத்தன் கேட்டுட்டு தனக்குள் தன்னை கண்டு கொண்டால் அது இந்த திருமந்திரத்திற்கு வெற்றி. அதனாலதான் பெரியவர் சொன்னார், உங்களுக்குள்ள திருமந்திரம் இருக்கே, அதை விட பெருமந்திரம் எனக்கு தெரியாது. அத்தனை சிறப்பு வாய்ந்தது இந்த திருமந்திரத்தை தொட்டு இன்னும் பல பாடல்கள். அந்த பாடல்களுக்குள்ள போனா கிளைக்கதைகளை சொன்னா தான் புரியும். அந்த கிளைக்கதைகளை சொல்லி அந்த பாட்டுக்கு வரும்பொழுது நமக்கு அந்த அர்த்தம் இருக்கு இல்லையா, ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஓஹோ இதற்குள் இப்படி ஒரு நுட்பமான பொருள் இருக்கா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும். இந்த ஆசை அருமின், ஆசை அருமின்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். ஏன்னா மணி 8 ஆச்சு. ஏற்கனவே இந்த அரங்கத்தில் நான் சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன். பிராந்தர்னு ஒரு சித்தர், சுடுகாட்டில் படுத்து தூங்குறவர். ஒரு ராத்திரி காளி தேவி பிரசன்னமாரா, எட்டி உதைக்கிறா பிராந்தர. எவ்வளவு தைரியம்டா, நான் தெரிகிற இந்த காட்டுக்குள்ள கொஞ்சம் கூட பயம் இல்லாம படுத்துட்டு இருக்கேன்னு. எழுந்து கொட்டாவி பெரிய காளியை பார்த்துட்டு எதுக்கு தூக்கத்தில் எழுப்புறேங்கிறார். நாம இருந்தா வெலவலத்து போவோம். காளிக்கு தான் உதறல். இப்போ உதறல் கொடுக்கிற காளிக்கு உதறல் கொடுத்தார் பிராந்தர். என்னடா கொட்டாவி பெரிய தூக்கத்தில் எழுப்புறேன்னு சாதாரணமா உங்க அம்மா அப்பாவை பார்த்து கேட்கிற மாதிரி என்ன பார்த்து கேட்கிறேன். என்ன பார்த்தா பயமா இல்லை உனக்கு? ஏன்னா
கபால மாலை தரிச்சு சென்னாக்கு தொப்புள் வரை தொங்க கையில் அப்படி கோலத்தோட கண்ணங்கரையில் நிற்கிறா. இந்த ஆள் அப்படியே ஜாலியா என்ன இந்த தூங்க உடன் திரும்பி புரண்டு படுக்கிறான். திரும்ப சூலத்திலேயே குத்தி எழுப்புறா. என்ன தைரியம், நான் நடந்து போற பாதை, நானும் பாக்குறேன், கொஞ்சம் கூட பயம் இல்லாம படுத்து தூங்குற அப்படிங்கிற. இப்ப நான் பயப்படணும், அதான் உன்னோட கவலையான்னு கேட்கிறார். என்னடா எதை கேட்டாலும் ரொம்ப தைரியமா எதிர்த்து பதில் சொல்ற, யாரா நீ அப்படிங்கிற. நீ தான் படைச்ச, உனக்கே என்ன தெரியலையாங்கிற அடுத்த கேள்வி. நரனே அப்படிங்கிறார். பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா நீ தான் இப்ப நரன் மாதிரி நடந்துக்கிற அப்படின்ட்டார். காளி பார்த்தா அதிர்ந்து போனாள். உடனே தன்னுடைய ஸ்வரூபத்தை மாத்திண்டு மகாலட்சுமி மாதிரி அஷ்டதச புஜ மகாலட்சுமின்னு சொல்லுவோம். 18 கைகளோடு கூடின தோற்றத்தை அஷ்டாதசபுஜ மகாலட்சுமின்னு சொல்லுவோம். அந்த தோற்றத்தோடு கூடி, அப்பா நான் மானுடத்துல எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், இந்த இடத்துல எத்தனையோ பேர் என்ன வசியம் பண்ணி பிடிச்சி தன் காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கு இந்த மயானத்திற்கு வருவார்கள், என் தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குவார்கள். ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சு 12,000 வருஷமா நான் என்னோட தரிசனத்துக்காக பலியா கொடுத்துட்டு இருக்கான். ஆனா நான் உங்ககிட்ட டுபுக்குன்னு உன் முன்னாடி வந்து நின்னது பெரிய தப்பு போல இருக்கு. நீ என்ன அப்படியே கவுத்துட்ட. எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஞானத்துல நான் நீ யாருன்னு தெரிஞ்சுட்டேன். பிராந்தன் என்கின்ற சித்தன் நீ, சித்தனுக்கு இலக்கணம் நீ அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னப்பா வரம் வேணும்னு கேட்டா. எனக்கு எதுக்கு வரம்? அடுத்த கேள்வி. எனக்கு எதுக்கு வரம்? எனக்கு வரம்லாம் ஒன்றும் வேண்டாம், தூங்கணும், இடத்த காலி பண்ணு. அவர் சொன்னார், டேய் என்னை தரிசிக்கிறது மட்டுமல்ல, என்னிடம் வரம் பெறுவதற்கு தான் அவனும் தவம் பண்ணிட்டு இருக்கான். நானா வந்து உங்ககிட்ட வரத்தை கேட்டா உனக்கு அவ்வளவு எளப்பமா இருக்கா? உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. உனக்கு உன் காலை பார்த்தா யானை கால் வேற. இந்த காலை வச்சுட்டு நீ இவ்வளவு சந்தோஷமா எப்படி கடவுள் நேரில் வந்து கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீ இருக்க அப்படின்னார். அவருக்கு திரும்ப கொட்டாவி வந்தது. கொட்டாவி பிரிய சொன்னார், ஏன் 7 தலைமுறை தாத்தன்ல யாரோ, 7 தலைமுறை பாட்டியில யாரோ, அம்மா வழியில 7 14, அப்பா வழியில 7 14, ஆக மொத்தம் இந்த 28 பேர். இந்த 28 பேருக்குள்ள இருந்து பிறந்த பிள்ளைகள் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த சப் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 100 150 பேர். இவர்கள் அத்தனை பேரும் கொண்டதுதான், இவர்கள் அத்தனை பேருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் என்கிட்ட பங்கு இருக்கு, அவர்களுக்குள்ளேயும் என்னோட பங்கு இருக்கு. இதுல யார் என்ன செய்தாலும் அத்தனை பேரையும் பாதிக்கும். இப்போ ஒரு மரம் இருக்கு, ஒரு மரத்துல நீங்க எங்கேயோ ஒரு பாகத்துல ஒரு இலைய கள்ளினா மற்ற இந்த ஓரத்தில் இருக்கிற பாகத்துக்கு தெரியாதா என்ன? பாதிப்பு மொத்த மரத்துக்கும் தான். அதோட விளைவை அந்த மரம் காட்டியே தீரணும். அதனால இதுல யாரோ எப்பொழுதோ செய்த வினை, ஏன் நானே கூட புன் ஜென்மத்தில் எனக்கு செய்திருக்கலாம், இது வந்திருக்கு. இது என்ன ஒரு கேள்வின்னு கேட்கிறேன் அப்படின்னார். சரி நான் வர வேணும்னு கேட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டேன். குறைந்தபட்சம் இந்த கால் நோய் இருக்கு இல்லையா, அதையாவது நான் நீக்கிட்டு போறேன். ஏன்னா நான் உன்னை பார்த்துட்டு நான் காளி வந்தா ஒண்ணுமே கொடுக்காம போனான்னு எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னா. உனக்கு கூட நல்ல பேர் கெட்ட பேர் ஆசையெல்லாம் இருக்கா சொல்லிட்டு அவர் சொன்னார், கர்மத்தால் வந்தது கர்மத்தாலேயே தீரட்டும், வலியை அனுபவித்து தீர்த்து விடுகிறேன். உன் கருணையால் எல்லாம் இதை நான் தாண்டறதுக்கு விரும்பல. எனக்கு என்னை பார்த்து கருணை கொண்டு எனக்கு வரம் தருகிறேன் என்று சொன்ன இல்லையா, உனக்கு கோடி நமஸ்காரம், நீ போயிட்டு வா அப்படின்னா. காளி சொன்னா, நீ சித்தன் அல்ல, சித்தனுக்கெல்லாம் சித்தன். மாயாவை ஜெயிக்கிறதுன்னா இதுதான். கடவுளே வந்து வரம் தருகிறேன் என்று சொல்ல போதும் அந்த வரம் தேவையில்லை, கர்மத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்ற ஒரு தைரியம் எவனுக்கு இருக்கிறதோ அவனால மாயாவை ஜெயிக்க முடியும். பிராந்தர் மட்டுமல்ல, ரமணரும் பெரிய உதாரணம். தன்மேல் முளைத்த புற்றுநோய் கட்டி இருக்குல்ல, அதை சிவலிங்கமா பார்த்தவர். நம்ம பார்ப்போமா? சிவபெருமானுக்கு இப்படி ஒரு ரணமாக என் மேனிமேல் வந்து காட்சி தரணும்னு ஆசை போல் இருக்கு அப்படின்னார். சேஷாத்ரி சுவாமிகள் இருந்தார், தினந்தோறும் சிவ வழிபாடு செய்யறவர். ஒரு நாள் எங்கேயுமே காட்டுக்குள்ள பகுதியில் கிடைக்கல. ஐயோ இன்னைக்கு சிவ வழிபாடு செய்ய முடியல, என்ன பண்ண போறேன், என் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஒருத்தன் சோத்தை கட்டின்னு வந்தான், புளி சாதம் தயிர் சாதம். பார்த்தார், அவன் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொடுத்தான். தயிர் சாத்துல சிவலிங்கம் செஞ்சார். புளி சாத்துல ஒவ்வொரு பருக்க இருக்குல்ல, அதை எடுத்து அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டார். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இப்படி சித்தர்கள் தங்களுக்குள்ள வழிகளை தேடி கண்டுபிடித்து தங்களுடைய சிடுக்குகள் சிக்கல்களை தாண்ட தெரிந்தவர்கள், மாயையை வெல்ல தெரிந்தவர்கள். மாயையை வெல்லுவதற்கு நமக்கு வழிகாட்டுவதுதான் திருமந்திரம்.
நான் ரொம்ப நாவல்ட்டியா போயிட்டேன். தத்துவார்த்தமா பாட்டுக்குள்ள போந்து ஒவ்வொரு பாட்டையும் சொல்லி ஒரு ஒரு தந்திரத்துக்கு ஒரு பாட்டுன்னு 9 பாட்டை எடுத்துன்னு 9 பாட்டுக்கு நான் பொழிப்புரை சொன்னாலே பொழுது விடிஞ்சிடும். மிகப்பெரிய விஷயம். யானையை ஒரு சின்ன பானைக்குள்ள அடைக்கிற மாதிரி ஒரு முயற்சி இந்த நிகழ்ச்சி. அந்த அளவில் இன்றைய தினம் காயத்ரி குறித்தும் திருமந்திரம் குறித்தும் உங்க முன்னால சிந்திக்கிறதுக்கு கிடைச்ச எனக்கு வாய்ப்பு, ஒரு பாக்கியம். நாளைய தினம் மகா பெரியவருடைய கருணை மிகுந்த உபதேசங்களை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை இந்த அவையில் சிந்திப்பேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். தாமிரபரணி நதி இருக்கிறதே, அது ஓடிக்கொண்டிருக்கிறது. தென்னாட்டு கங்கையப்பா. நான் அந்த கங்கை இருக்க, அந்த ஆதி கங்கை இருக்க, அங்கேயும் குளிச்சவன். அங்கே இருந்து அந்த சிவனாலே இங்க அனுப்பப்பட்டு இந்த பொதிகை மலையில இங்கே இருந்து கொண்டிருக்கிறேன். இங்கே தோன்றி இங்கேயே முடிந்து போகிற, கடலில் கலக்காத ஒரு ஒப்பற்ற ஆறு உண்டு என்று சொன்னால் அது இந்த தாமிரபரணி தான். அந்த தாமிரபரணி கரை இருக்கு இல்லையா, சேரன்மாதேவி தாமிரபரணி கரைக்கு போ. அங்கே ஒரு காளை மாடு தோன்றும். அந்த காளை மாடு அங்கிருந்து நடக்க தொடங்கும். நீ என்ன பண்ற, அந்த காளை மாட்டு வாலை பிடிச்சுக்கோ. அந்த காளை மாடு எவ்வளவு தூரம் போகிறதோ அவ்வளவு தூரம் போ. அப்படி போகும் பொழுது அது களைத்து போய் ஒரு இடத்துல உட்காரும். அது உட்காருகின்ற இடம் இருக்கிறது அல்லவா, அதை குறித்துக்கொள். அந்த இடம்தான் நீ அந்த இடத்தில் காளை உட்கார்ந்த இடத்துல மடை வெட்டணும். காளை எங்க இருந்து புறப்பட்டதோ அங்க இருந்து வாய்க்கால் வெட்டு. இந்த தாமிரபரணி நதி இருக்குல்லவா, அந்த நதி நீர் இப்ப நீ வெட்டுற வாய்க்கால் வழியா ஊருக்குள்ள வரணும். அது எங்க உட்கார்றதோ அந்த இடத்துல மடை. திரும்ப அது நடக்கும். எந்த இடத்தில் சாணம் போடுகிறதோ அந்த இடத்தில் ஏரி. திரும்ப போ. இப்படி அது உட்காருகிற, அது சாணம் போடுகிற இடத்தில் எல்லாம் அதை குறித்து கொண்டு அந்த இடத்துல மடை அமை. அந்த இடத்தில் ஏரி குளம் வெட்டு. ஒரு குளம் வெட்டு, இங்கெல்லாம் நீர் தேங்கும். இந்த நீரை கால காலத்திற்கும் அந்த பகுதியில் இருக்கிற விலங்குகள் தாக சாந்திக்காக அருந்தும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்கள் நிலங்களிலே பயிரை விளைவிப்பதற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த பயன்பாடு என்பது ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல. மனித தலைமுறை, உயிர்கள் அந்த மண்ணில் வாழுகிற வரை நித்தியமும் நடந்து கொண்டிருக்கும். உனக்காக நான் அந்த காளை இருக்கு இல்லையா, அதை அனுப்புறேன். அது ரிஷப அம்சம். நீ ஐயோ மந்திரத்தை அடகு வச்சுட்டேனேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட இல்லையா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்னும் 2 பங்கு காயத்ரி பயன் இருக்கு இல்லையா, அந்த பயன் காரணமாக, என்னை சந்திக்க முடிந்த உன்னுடைய உறுதி காரணமாக உனக்கு நான் இந்த உதவியை செய்கிறேன், போ அப்படின்னு சொன்னார். இவனும் சேரன்மாதேவி கரைக்கு வந்தான். வந்த இடத்துல மாடு காத்து கொண்டிருந்தது. மாட்டினுடைய வாலை பிடித்து கொண்டான். அது நடக்க தொடங்கியது. அந்த பாதையை அப்படியே குறித்து கொண்டே போனான். அது உட்கார்ந்த இடத்தையும் குறித்து கொண்டான். அது படுத்த இடத்தையும் குறித்து கொண்டான். அது சாடம் போட்ட இடத்தையும் குறித்து கொண்டான். இப்படி அது போற வழியில கலாசின்னு சொல்லிட்டு ஒரு தாசி வீடு. இந்த தாசியினுடைய பெயர் கலாசி. இது என்ன பண்ணிட்டு தெரியுமா, அந்த தாசி வீட்டுக்குள்ள புந்துருத்து. இதுவரையிலும் ஊருக்குள்ள போயிட்டு இருந்தது வெளியில, இப்போ ஊருக்குள்ள புகுந்து தாசியினுடைய வீட்டுக்குள் புகுந்தது. தாசி இந்த மாடு வரவும் அப்படியே பார்த்தா எழுந்தா. ரிஷபமே தன் வீட்டுக்குள்ள வந்துட்டதா நினைச்சு அவ அப்படி தொழுதா. அவ வீட்டுல ஒரு மூலையில சிவலிங்கம் இருந்தது. அவ பெரிய ஒரு சிவபக்தை அப்படிங்கிறது தெரிஞ்சது. இவன் சொன்னா, அம்மா என்ன தப்பா எடுத்துக்காத, அகத்தியர் அனுப்பி நான் வந்திருக்கேன். நான் இப்போ வழியில வரக்கூட இடங்களை எல்லாம் குறித்து கொண்டு வருகிறேன். அந்த இடங்கள் யாருக்கு சொந்தமோ அவர்களுக்கெல்லாம் தங்கம் கொடுத்து அந்த இடத்தை நான் வாங்கிக்கிறேன். இது அந்த வழியை விட்டுட்டு தெரியாமல் உன் வீட்டுக்குள்ளேயும் வந்து விட்டது. தெரிந்து வந்ததா தெரியாமல் வந்ததா எனக்கு தெரியாது. இந்த வீட்டிற்கும் என்ன விலை உண்டோ அதை நான் உனக்கு தங்கத்துல கொடுத்துறேன். இந்த தங்கத்தை பெற்றுக்கொண்டு நீ இன்னொரு இடத்துல போய் வீட்டை அமைத்து கொண்டு நீ வாழம்மா. எனக்கு இது அகத்தியர் உத்தரவுன்னு சொல்லும் போது அந்த கலாசி என்ன சொன்னா தெரியுமா, எனக்கு தங்கமெல்லாம் வேண்டாம், இந்த இடத்தை சும்மா எடுத்துக்கோ. எனக்கு இது எப்பேற்பட்ட பாக்கியம். நீ நித்திய பரிகாரம் செய்யற, உன் நித்திய பரிகாரத்துல ஒரு ஓரமா எனக்கு ஒரு இடம் கொடு. இந்த இடத்துல என்னோட விருப்பம் என்ன தெரியுமா, ஒரு மடை அமை. அந்த மடைக்கு என் பேரை வை, கலாசி மடை அப்படின்னு அதுக்கு பேர் வழங்கப்படட்டும்.
இந்த கலாசி மடையை பயன்படுத்தி விவசாயம் செய்யறவெல்லாம் சொல்லுவான் இல்லையா, கலாசி மடையை திறந்து விட்டியா, கலாசி மடையில இருந்து தண்ணி வந்தாச்சா, எப்பா கலாசி மடையில இடுப்புக்கு தண்ணி நிக்குதுப்பா என்று என் பேரை சொல்லி பேசுவார்கள் இல்லையா, என் பேரை சொல்லி அந்த தண்ணீரை அனுபவிப்பார்கள் இல்லையா. இந்த பயன், இந்த பரிகாரம், நான் என்ன பாவம் செய்து இந்த தாசி குலத்தில் பிறந்தேனோ அந்த பிறப்பிலே இருந்து என்னை விடுவிக்கட்டும். உடம்பை கொண்டு உடம்பை வளர்க்க வேண்டிய பாவம் எத்தனை கொடியது. அவ என்ன அழகா சொல்றா பாருங்க, இந்த உடம்புக்கு சோறு போடணும்னு சொன்னா இந்த உடம்பை தான் நான் பயன்படுத்தணும். ஒரு எத்தனை பெரிய இழிவு. ஒரு ஆடவனால் பாதுகாக்கப்பட வேண்டிய நான் ஆடவனாலேயே அழிக்கப்பட வேண்டியவனா இருக்கேன்னு சொன்னா அது எப்பேற்பட்ட பாவம். ஒரு பெண்ணுக்கு ஆடவன் தானே காவல். ஒரு கருத்து உண்டு, பெண்ணை படைத்து விட்டு ஆணை கடவுள் படைத்ததை பெண்ணை பாதுகாப்பதற்காகத்தான். அதனாலதான் அவனுக்கு பலத்தை ஜாஸ்தி கொடுத்தாளாம். பெண் தான் பெரியவள், பெண்ணுக்கு காவல் காப்பதற்கு தான் ஆண். பெண்ணுக்கு வகுக்கப்பட்ட விதிகள் எல்லாம் லாக்கர்ல பொன்னையும் வைரத்தையும் வச்சு பூட்டுவது போல, லாக்கர் போல விதி, சிறை கிடையாது. சிறையாத புரிஞ்சுக்க கூடாது. இன்னைக்கு பெண்ணிமை பேசுகிறவர்கள், பெண்ணியம் பேசுகிறவர்கள் ரொம்ப தப்பா புரிந்து கொண்டு ஆணுக்கு சமமா நாங்க எல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு சில வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறு. பெண்ணை கண்ணா கருதி அவளை ரொம்ப பெருசா போற்றி பாதுகாக்கணும். அவள் வெளியில போனா என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் எப்படிப்பட்ட ஆபத்தெல்லாம் வருங்கிறதுக்கு 4 நாளைக்கு முந்தி ருங்கம்பாக்கத்தில் நடந்த சம்பவமே சாட்சி. எவன் வேணா வருவான், காதலிப்பான், பின்தொடருவான். நல்ல வேளை எந்த விஞ்ஞான ஆயுதத்தால கேடு நடந்ததோ அந்த விஞ்ஞான ஆயுதத்தை கொண்டே அவனை பிடிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய நிம்மதியை தந்திருக்கு நம்ம போலீஸ். பெண்கள் பாதுகாக்கப்படவில்லை என்றால் எப்படியெல்லாம் ஆபத்துங்கிறதுக்கு இந்த சம்பவம். எத்தனை பேர் கண்ணு அது திறந்து விட்டுருக்கு. எத்தனை பேர் வீடுகளில் இன்றைக்கு பெண்கள் வேலைக்கு போறார்கள். வீட்டுல அப்பா அம்மா வயிற்றுல நெருப்பல்ல கட்டின்னு இருக்கணும். அழகா இருப்பது பெண்ணோட குற்றமா? அவ தனியா போய் ஒருத்தனை காதலிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவ அழகா இருக்கா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. துரத்துறான். சேலத்துல ஒருத்தன் அப்படித்தானே பண்ணி வச்சிருக்கான். பெரிய கூத்துல அடிச்சுட்டான். என் காதலை நீ ஏத்துக்க மாட்டியா, உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி மாஃபிங் பண்ணி நிர்வாணப்படுத்தி கொச்சைப்படுத்தி அந்த பொண், இந்த பொண்ணையாவது குத்தி கொண்டான். இதை விட கோரம் அந்த பொண். அவளாக அவளை மாய்த்து கொள்ளும்படி பண்ணி விட்டானே. ஒரே வாரத்துல கலாச்சார சீரழிவுக்கு எப்பேற்பட்ட சான்று. இப்ப உடனே யாரும் வேலைக்கெல்லாம் போக கூடாதா, சம்பாதிக்கலாம் கூடாதா, இதெல்லாம் ரொம்ப பிற்போக்கு இல்லையான்னு சொல்லிட்டு உடனே ஒரு கேள்வி வரும். நம்ம சட்டமே எப்படிப்பட்டது தெரியுமா? 100 குற்றவாளி தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஏன்னா இந்த தப்பிக்கிற குற்றவாளி நாளைக்கு எங்காவது ஒரு இடத்துல சிக்கிப்பான், அல்லது அவனுடைய குற்றமே ஒரு நாள் தண்டிக்கும். அது அவனை விட்டுட போறதில்லை. ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டால் அந்த பாவத்தை நீக்குவதற்கு வழியே கிடையாது. 7 தலைமுறைக்கு சுமக்கணும். தீர்ப்பளித்த நீதிபதி சுமக்கணும், அதற்கு காரணமா இருந்த சமூகம் சுமக்கணும். இப்படி எத்தனையோ இருக்கு. அதனால எத்தனை நிரபராதிகள் வேண்டுமானாலும் தப்பித்து போகட்டும். ஆனால் ஒரு குற்றவாளி இருக்கான் இல்லையா, ஒரு குற்றவாளிகள் தப்பித்து போட்டு ஒரு நிரபராதி குற்றவாளி ஆக்கிவிடக் கூடாதுங்கிறது நம்ம சட்டம். அதை அப்படியே தூக்கி இங்க வைக்கணும். எத்தனை பெண் வேலைக்கு போய் பாதுகாப்பா வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீட்டுக்கு திரும்புறா அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ ஒரு பொண்ணு உயிர் போச்சு, இது ஒண்ணு கூட நடக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாம நிறைய விஷயங்களை வகுத்தோம். ஏன் இன்னைக்கு பெண் வேலைக்கு போக வேண்டியிருக்கு? நம்மளுடைய வாழ்க்கையில ஆடம்பரம் ரொம்ப. ஒரு வீட்டுக்கு எதுக்கு 2 வண்டி 2 கார்? எதுக்கு ஃப்ரிட்ஜ்? எதுக்கு ஏசி? எந்த வீட்லயாவது ஃபேன் சுத்தாத ஒரு இடம் உண்டா? தேவைக்கு மட்டுமே நாம எப்போது மின்சாரத்தை பயன்படுத்திக்கிறோமா? ஒருத்தரை பார்த்து ஒருத்தர், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர்னு எப்படி கெட்டு போய் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை பெரியவர் ரொம்ப அழகா சொல்றார். தன்னுடைய தேவை என்ன தெரியுமா? ஒருத்தனுடைய உணவு, உடை, இது அதற்கு மேல் அவன் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொகை இருக்குல்லவா, அது சமூக உதவிக்கு பயன்படணும். தன் தேவைக்கு மேல் ஒரு வைத்திருந்தால் அது திருட்டுக்கு சமம் அப்படிங்கிறார். அப்படியெல்லாம் பார்த்தா நம்ம ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகையை வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறோமே, நாளைக்கு இன்னும் ஒரு 2 நாள்ல உலகம் அழிஞ்சிடும் சொன்னா அத்தனை உணவும் வெளியில வரும். அப்போ ஒருத்தனுக்கு பசி இருக்குமா? இன்றைக்கு பசியோடு இருக்கின்ற அத்தனை பேருக்கு சோறு வந்துடும் இல்லையா? அப்ப யாருடைய அரிசியோ யாருடைய பருப்பையோ அல்லவா நம்ம வீட்டில் எடுத்து வச்சிருக்கோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை முறை பாவ வாழ்க்கை முறையா மாறிடுது. இதை யாராவது ஒருத்தராவது சொல்லணுங்கிற காரணமாக நான் சொல்றேன். என் குடும்பத்திலேயே இன்னைக்கு அப்படித்தான். ஆனால் யோசித்து பார்க்கும் பொழுது எத்தனை ஒரு பீதியை கிளப்புகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கு. ஏதோ ஒரு அசட்டு நம்பிக்கையில நம்மள பகவான் பார்த்துப்பாங்கிற எண்ணத்துல ஒரு நம்பிக்கையில தானே வாழறோம், சந்தோஷத்திலேயா நாம வாழறோம். அதனால பெண் அப்படிங்கிறவ பெருசா பேணி பாதுகாக்கப்படணும். கலாசி சொல்றா, எந்த ஜென்மத்து பாவமோ நான் வேசியாகி போனேன். அதனால உனக்கு இந்த பாக்கியம் எனக்கு அகத்தியர் மூலமா எனக்கு நீ கொடுத்திருக்கடா, என்னால எனக்கு தங்கம் வேண்டாம்னா. ஆனால் மற்றவர்கள் தங்கத்தை வாங்கி கொண்டுதான் இடம் கொடுத்தார்கள்.
அப்படி தங்கத்தை வாங்கி கொண்டு இடத்தை பெற்றுக்கொண்டு அந்த கன்னடியன் வெட்டிய கால்வாய்க்கு பெயர்தான் கன்னடியன் கால்வாய். இன்றைக்கும் சேரன்மாதேவிக்கு போனா அந்த கன்னடியன் கால்வாய் அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடுறது. இந்த மடை, கலாசி மடைன்னு ஒரு மடை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போய் அந்த மாடு மறைந்தது. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஏரியை வெட்டி இதற்கான குறிப்பு இன்றைக்கும் சென்னை தொல்பொருள் ஆய்வகத்தில் யார் யார்கிட்ட இருந்து நிலம் வாங்கி யார் யாருக்கு தங்கம் வழங்கப்பட்டதுங்கிறது முதற்கொண்டு இந்த குறிப்பு தொல்பொருள் ஆய்வகத்தில் இருக்கு. இது ஏதோ ஒரு புராண கதை, ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அல்ல. காஞ்சி பெரியவர் இதை ஆதார சுருதியோடு சொல்லியிருக்கார். கன்னட தேசத்தை சேர்ந்தவன் செய்த இந்த விஷயம், இந்த விஷயத்துக்கு அடிப்படையாக இருந்த ஒரே விஷயம் காயத்ரி. காயத்ரிங்கிற ஒன்றை கொடுத்து ஒரு ரோகத்தை முதல்ல விரட்டினான். பாருங்க, ஒருத்தங்கிட்ட காயத்ரி இருந்தது. காயத்ரி எப்பேற்பட்ட நன்மை செய்திருக்கு. ஒரு ராஜாவுக்கு நிவாரணம் தந்தது. பல ஆயிரம் பேர் தாகம் தீர்வதற்கும், பயிர்கள் செழித்து வளர்வதற்கும், ஆடு மாடுகள்லாம் தண்ணீர் அருந்தி தாகம் தீர்ப்பதற்கும் நித்தியமும், ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல. இதுல மறைமுகமா ஒரு உண்மையும் இருக்கு. நித்திய பரிகாரம் அப்படிங்கிற ஒன்றை நீரை கொண்டு ஒருத்தன் செய்தான்னு சொன்னால் அவனுடைய குலம் சந்ததி சொல்றார் 1000 தலைமுறைக்கு நன்றாக இருக்கும். 1000 தலைமுறைக்கு. 2 விஷயத்தை யாரும் கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாதான். உப்பு ஒருத்தர் கேட்டுட்டா இருந்தாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. வீட்டில் இல்லைனாலும் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்த உடனே முதல்ல அவனுக்கு ஜலம் கொடுக்கறது இருக்கு இல்லையா, இது எதுக்குன்னா அவனுக்கு தாகம் இருக்கோ இல்லையோ, என் வீட்டில் முதல்ல உனக்கு அள்ளி தருகிறேன் அப்படின்னு சொல்லி தண்ணியை கொடுத்து அவனை தாகசாந்தி பண்ணிட்டு தான் பேசவே தொடங்கணும். இந்த 2 விஷயத்தை இல்லை என்று சொல்லக்கூடாது. சாதாரண மனிதனுக்கு இன்றைக்கு ஒரு நாடே சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனக்கு தான் தண்ணி, உனக்கு இல்ல. இங்க நானே வழிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன், உனக்கு என்ன? வழிகாட்ட வேண்டிய அரசியல் தலைவர்கள், முன்னுதாரணமாக வாழ வேண்டியவர்கள் இன்னைக்கு பகிர்ந்து உண்போம், உங்ககிட்ட இல்லைன்னா இருக்கிறத ஆளுக்கு பாதி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி முன் வரணும். எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நீ எடுத்துக்கோன்னு சொல்லினான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆகாசம் பொத்துண்டு ஐயோ இத்தனை அற்புதமான ராஜாக்கள் இவர்கள் என்னமா நிர்வாகம் பண்றார்கள் சொல்லிட்டு மழை இப்படி எல்லாம் பொய்த்து போகாது. பேஞ்சா ஒரேடியா பெய்யறது, இல்லைன்னா காஞ்சியா ஒரேடியா காயறது என்கின்ற இந்த நிலைப்பாடு இருக்காது. நம்முடைய புராணம், நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சங்கதி நமக்கு இப்படிப்பட்ட அற்புதமான உண்மைகளை எல்லாம் சொல்லிவிட்டு போயிருக்கிறது. சொல்றதுக்கெல்லாம் ஆள் இல்லை, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் கிடையாது. மகாபெரியவர் போன்ற மகான்கள் வாழ்ந்து இதையெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. எழுதப்பட்டு எழுத்துல இருக்கு, படிக்கணும். எத்தனையோ மேடைகளில் இந்த கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன, தெரியணும். இன்னைக்கும் நித்திய பரிகாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, தயவுசெய்து சேரன்மாதேவி பக்கம் போனீங்கன்னா அந்த கன்னடியன் கால்வாயை பாருங்க. அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு காயத்ரி ஞாபகம் வரணும். காயத்ரி மந்திரத்தை தொட்டு சிந்திப்பதற்கு இத்தனை தூரத்திற்கு. அப்படின்னா அந்த காயத்ரியை நாம எந்த அளவுக்கு பெரிய அளவில் நாம உபாசிக்கணும், அவளை நாம எந்த அளவுக்கு தலையில வைத்து கொண்டாடணும். இப்ப காயத்ரியிலிருந்து நான் அப்படியே திருமந்திரத்துக்கு வரேன். திருமந்திரம், திரு அப்படிங்கிற சொல் தமிழ் சொல். திரு சேர்த்துட்டாலே ரொம்ப பெருசு அப்படின்னு வந்துடுறது. ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தையை தான் திரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கு. ஸ்ரீமந்திரம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில், திருமந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப தமிழ் படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த திருமந்திரத்தை நமக்கு தந்தவர் திருமூலத்தேவர். தேவர்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தோட சேர்ந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவரோன்னு யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது. விண்ணிலே இருக்கக்கூடிய தேவர் அவர். விண்ணில கைலாயசத்துல சிவபெருமான் பூதகணங்களோடு, சப்த ரிஷிகளோடு, நவநாயக சித்தர்களோடு ஒரு கோலாகலமா ஒரு ராஜாவோட அவை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் சிவனோட இமய சபை. அந்த சபையில நந்தி மிருதங்கம் வாசிக்க, சப்த ரிஷிகள் மந்திரம் சொல்ல, நவநாயக சித்தர்கள் கீதம் பாட, பூதகணங்கள் ஆட, கண்கொள்ளா காட்சி.
பூலோகத்துல கைலாசத்துல ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்கிறது. கைலாசத்துல இறைவனுடைய திருநடனத்தை அன்றாடம் பார்ப்பதற்கான ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டவங்க 4 பேர். ஒருத்தர் பிரிங்கி அப்படிங்கிற முனிவர், இன்னொன்னு வியாக்கிரபாதர் அப்படிங்கிற ஒருத்தர், அடுத்தது நந்தி, நமக்கெல்லாம் தெரியும், 4வது பதஞ்சலி அப்படிங்கிற சித்தர். இதுல இந்த பிரிங்கி இருக்கார் இல்லையா, இவருக்கு மனித உடல், மிருகத்தினுடைய கால்கள். வியாக்கிரபாதருக்கு புலியினுடைய கால்களை கொண்டவர் வியாக்கிரபாதர். நந்திக்கு தெரியும் உங்களுக்கு, தலையில கொம்பு, காளை மாட்டு முகம். பதஞ்சலிக்கு பாம்பு முகம், மனித உடல். இப்ப 4 பேருமே மனிதனும் மிருகமுமான கலப்பு. இந்த 4 பேரும் சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் கேட்டு வாங்கியிருக்கா. என்ன தெரியுமா? பெருமானே, அன்றாடம் நீ ஆடுகின்ற உன்னுடைய திரு நடனத்தை எங்கள் கண் குளிர காணுகின்ற ஒரு பேற்றை எங்களுக்கு நீ தரணும் அப்படின்னு சொன்ன உடனே, அன்றாடம் நான் ஆடுகின்ற அந்த நடனத்தை பார்க்கின்ற என் அருகிருந்து நீங்கள் பார்க்கின்ற அந்த நீங்க கேட்ட அந்த வரத்தை தந்தேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லிட்டார். அதனால சிவபெருமான் களிநடனம் ஆடும்போது அது எதுக்கு அவர் டெய்லி எதுக்கு டான்ஸ் ஆடணும்? இது என்ன, ஒரு அவையில டான்ஸ் ஆடுறதுன்னா ஒரு 100 பேர் இருந்து பார்க்கணும். டான்ஸ் ஆடுறதே பிறர் பார்க்கறதுக்காக. சிவபெருமான் எப்பவாவது ஆடுவார், ரைட்டு, தினசரி அங்க நடக்குமா? இதெல்லாம் கிளை கேள்விகள். இதுக்கெல்லாம் நம்ம இப்ப போக வேண்டாம். ஆனா எல்லாத்துக்கும் விட இருக்கு. சிவபெருமானுடைய நடனம் அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய இயக்கம். பதஞ்சலி ரொம்ப அழகா சொல்றார், புருவம் இப்படி அசைஞ்சுதான் இந்தோனேஷியாவில் புயல், விழி இப்படி திரும்பித்து பிலிப்பைன்ஸ் காலி, அப்படி முத்திரை இப்படி மாத்தி போட்டார், திடீர்னு ஒரு புயல் உருவாகி அதுக்கு நாம இப்ப பேர்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். சிவனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் பின்னாலேயும் இந்த பிரபஞ்ச சம்பந்தமும் பிரபஞ்ச வினைப்பாடும் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் கூட சம்பந்தப்பட்டிருக்கு. பஞ்சபூதங்களை கொண்ட நியமனம், இதெல்லாம் சிவபெருமானுடைய நடனத்தை சித்தரிக்கின்ற விஷயம். இதுல அந்த நடராஜ கோலம் இருக்கு இல்லையா, உலகத்திலேயே மிக அதிகம் களவாடப்பட்ட சிலை ஒன்று உண்டு என்று சொன்னால் அது நடராஜர் விக்கிரகம். நான் சொல்றது உலகத்திலேயே மிக அற்புதமான சிற்பக்கலைக்கு சொந்தக்காரர்களான ரோமானியர்கள் கூட வெச்சக்கண் வாங்காம பாக்குறது இருக்கு இல்லையா, நாத்திகன் கூட வெச்சக்கண் வாங்காம பாக்குறது நடராஜருடைய விக்கிரகத்தை. எவர் ஒருவருடைய இல்லத்தில் கிழக்கு பார்த்த நிலையில் நடராஜ விக்கிரகம் இருக்கிறதோ அந்த வீட்டுல சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என்பது நம்பிக்கை. நடராஜ விக்கிரகம் இருக்கிற இடத்துல சரியா அதை பேணி பாதுகாத்து அதற்கான பூஜைகளை எல்லாம் செய்யணும். செய்தா அங்கே கலை வளரும், கவலை ஒழியும். இந்த கவலையில வாவை நீக்கிட்டா கலை, காவை நீக்கிட்டா வலை. நம்மள வலை போல பிடிச்சிக்கிற துயரம் இருக்கு இல்லையா, அதுக்கு நாம வச்சிருக்கிற பேர் கவலை. இந்த கவலை எப்ப நீங்கும்னு சொன்னா, நடுவில் இருக்கிற வாவன்னாவை பிடிங்கிட்டா கலை தான் கலைக்கும். கலைங்கிற பேரை எதுல இருந்து வந்ததுன்னு சொன்னா, நம் மனசுக்குள் இருக்கக்கூடிய துக்கத்தை துயரத்தை கலைத்துக் கொண்டே இருந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே கலை அப்படின்னு பேர். அடுத்து மாறிட்டே இருக்கக்கூடியது. ஒரு விஷயத்தை ஒரு தடவை தான் பார்க்கலாம், அதற்கு பிறகு பார்த்தா அழுக்க தொடங்கணும். ஒரு தடவை 2 தடவைக்கு மேல பார்க்க முடியும். ஒரு சினிமா இருக்கு, ரொம்ப பிடிச்ச சினிமா, என்னதான் இருந்தாலும் 4-5 தடவை பார்ப்போம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அடுத்தடுத்து என்னன்னு தெரியுமா, மனசுக்கு என்ன தெரியும் தெரிஞ்சிட்டாலே சுவாரஸ்யம் கிடையாது. அதனால ஏன் கலை மட்டும் புதிதாக வந்து கொண்டே இருக்கிறதுனா, புதிதாக வருவதற்கு பேர் தான் கலை. அது மாறிண்டே இருக்கும், காலத்துக்கும் மாறிக்கொண்டிருக்கும், ட்ரெண்ட் மாறிண்டே இருக்கும். ஒரு காலத்துல காதல் படமா வந்தது, இப்ப பேய் படமா வந்துட்டு இருக்கு, அடுத்து காமெடி சீசன். இப்படித்தான் எல்லா இடத்திலும் மாற்றங்களை கொண்டிருக்கக்கூடியது. அதனால அந்த கலை சார்ந்த அந்த வடிவம், நடராஜ வடிவம் இருக்கே, அது அத்தனை சக்தி மிக்கது. அது ஒரு போஸ்டர், அதுல அந்த நடராஜ விக்கிரகத்துல நிறைய விஷயங்கள், ரகசியங்கள்லாம் இருக்கு. அதை ஆராய்ச்சி செய்து இன்னைக்கு எங்கெங்கயோ எல்லாம் போயிட்டாங்க. வேற அது பேச போனா நான் ரொம்ப விஞ்ஞானம் பேசணும். நாம இப்படி சும்மா இப்படி வச்சுட்டு ஒரு முத்திரையை மட்டும் தான் பார்ப்போம். அதுல ஒரு விரல் இப்படி தூக்கி இருந்து ஒரு விரல் இப்படி இருந்ததுன்னு சொன்னால் கூட அதை ரொம்ப கவனிச்சு அதுக்குள்ள அந்த பொருளை எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த நடராஜ விக்கிரகம் இப்படிப்பட்ட வினைப்பாட்டை தூத்திரமாக தத்துவமாக தனக்குள்ள கொண்டு இருக்கு.
இதை கொண்டு போய் வாஸ்து பலம் உள்ள இந்த இடத்துல இப்படி வச்சா இந்த சுற்றுச்சூழல்ல மாற்றம் ஏற்படும். ஒரு உபாசகர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நடராஜ விக்கிரகத்தை வைத்துக் கொண்டு எந்த ஊர்ல மழை இல்லைனாலும் மரவாழ வச்சிருவார். அவர் முதல்ல ஊருக்குள்ள அப்படியே சுத்தி வருவார். முதல்ல இடத்தை தேர்வு செய்வார்.